அன்பானவர்களே, என்கிட்ட ஒருத்தன் சொன்னான், "கல் தோன்றுவதற்கு முன்பு, மண் தோன்றுவதற்கு முன்பே தமிழன் தோன்றிவிட்டானா" ஒருத்தன் என்கிட்ட. பரவாயில்ல, சந்தோஷம் தான். பெருமை தான் எனக்கும். இந்த கமலஹாசனு, அப்புறம் இந்த ரஜினிகாந்த், அப்புறம் இந்த எடப்பாடி, அப்புறம் நம்ம அப்பா இவங்களெல்லாம் ஒழுங்கா மண் வெட்டிய கையில் எத்துக்கின்னு, ஏறு கலப்பைய கையில் எத்துக்கின்னு, மாட்டை பிடிச்சி ஏறு உழுவ சொல்லுங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, ஏங்க மிடில் ஈஸ்டில் ப்ராப்ளம்லாம் நமக்கு இனாங்க, ஈரான் அழிஞ்சு போனால் நமக்கு இனாங்க. மிடில் ஈஸ்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மொத்த உலகத்துக்கும் ப்ராப்ளம். அவன் என்ன ஆமாம், இப்போ சீனாவை நம்பி தான் எல்லா நாடும் இருக்குது. எல்லாம் அங்கே தான் 85% அவங்ககிட்ட தான் இறக்குமதி பண்ணி துண்டுரும், நம்ம முதல் கொண்டு. அவன் சீனாக்காரன் ஃபோன் தான், சீனாக்காரன் சட்டை தான். அப்புறம் இப்படி தான் நம்ம ஊரில் ஒன்றும் ஒரு மயிரும் கிடையாது. லஞ்சம், ஊழல், அப்புறம் அப்பா விற்கிற சரக்கு குடிச்சிட்டு அதே வாங்கி திருப்பி கையில் ஏந்தி குடிக்கணும். அதுதான் அங்கே இருக்குது. ஒழுங்காக விவசாயம் போய் பண்ண சொல்லுங்க மக்களே, இளைஞர்களே. கொஞ்சமாவது விழிப்புணர்ச்சிக்கு வாங்கடா. உன் பிள்ளைங்க தாண்டா அப்புறமா பிச்சை எடுக்கணும். சண்டை வந்துருச்சு, 3ஆம் உலக போர். அரிசி பருப்புலாம் கிடைக்காது, சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், ஜிஞ்சி அடிக்கணும். பார்த்துக்க.